ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரோட்டீன் பவுடர், ப்ரோட்டீன் ஷேக்கை பயன்படுத்துறது தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரியுமா? வாங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஜிம்முக்கு போகிறவங்க, உடம்பை ஃபிட்டாக கட்டுக்கோப்பாக கொண்டு வர நினைக்கிறவங்க உடலோட வலிமைக்காக தினமும் ப்ரோட்டீன் பவுடரை எடுத்துக்கிறாங்க. இது சரியா அப்படின்ற கேள்வி நிறைய பேர் மத்தியில் இருந்துட்டு தான் வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகரிக சூழலில் இயற்கை உணவில் கிடைக்கக்கூடிய புரதத்தை நம்புறதை விட ப்ரோட்டீன் பவுடர், ப்ரோட்டீன் ஷேக்கு இது மாதிரியான செயற்கை ஊட்டச்சத்து பானங்களை பயன்படுத்துறது நல்லதுன்ற நம்பிக்கை நிறைய பேர்கிட்ட பரவலாக காணப்படுது. இது தவறுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இது ஏன் எப்படி ஆகுது அப்படின்றத பற்றி தான் நாம பார்க்க போறோம். புரதச்சத்துன்றது 20க்கும் மேற்பட்ட அமினோ அமிலங்களோட கூட்டு சேர்க்கைன்னு சொல்லலாம். இது உடல் தசைகளை நல்லா வலுவாக்குறதுக்கு பயன்படுது. செல்களோட தேய்மானத்தை குறைச்சி புதுப்பிக்கிறதுக்கும், நம்மளோட உடலில் ஏற்படக்கூடிய காயம், புண் இது எல்லாத்தையுமே ஆத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. என்சைம்ஸ், அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ், விட்டமின், பித்தநீர், ஹீமோகுளோபின் இதெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு புரதச்சத்து ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய இம்யூனோகுளோபின்களை தயாரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே தேவைப்படுது. நமக்கு தினமும் சராசரி 50 கிராம் புரதச்சத்து அவசியமான ஒன்று. இதை நாம உணவுல இருந்து பெற முடியும். சைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா பால், தயிர், அப்புறம் பருப்பு வகைகள், பயிறு வகைகள், காளான், அப்புறம் எண்ணெய் வித்துக்கள், அப்புறம் கொட்டைகள் இது மாதிரி சாப்பிட்றது மூலியமா நீங்க புரதச்சத்தை பெற முடியும். அசைவ உணவு சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மீன், முட்டை, இறைச்சி இது மாதிரியான உணவுகள் மூலியமா நீங்க புரதச்சத்தை பெறலாம். இப்படி இயற்கையா உற்பத்தி ஆகக்கூடிய உணவு சாப்பிடும்போது புரதச்சத்தோட உடலுக்கு தேவையான நார்ச்சத்து, விட்டமின் தாது, ஆன்டி ஆக்சிடென்ட், ஃப்ளவனாய்டு, பைட்டோகெமிக்கல்ஸ் மாதிரியான சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். இது உடலோட ஆரோக்கியத்துக்கு இன்னும் வலு சேர்க்கக்கூடியதுன்னே சொல்லலாம். ஆனால் புரோட்டீன் ஷேக்கோ இல்லை புரோட்டீன் பவுடரையோ சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய புரதம் மட்டும் உடலில் சேரும். மற்ற சத்துக்கள் எதுவுமே சேர்றதுக்கு வாய்ப்பில்லை. செயற்கை பானங்களில் இருக்கிற புரதத்தை உடல் செரிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். இதனால் உடனடியாக நாம் வேற உணவை எதையுமே சாப்பிட முடியாது. அதே நேரத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக புரதச்சத்து பானம்னு சொல்லக்கூடிய இந்த புரோட்டீன் ஷேக்கு, புரோட்டீன் எனர்ஜி ட்ரிங்க் இதெல்லாம் குழந்தைகளுக்கு, வளரிளம் பருவத்தினருக்கு பரிந்துரை செய்யப்படக்கூடிய பானம் தான். சிலர் உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லிட்டு புரோட்டீன் பவுடரை மட்டும் சாப்பிட்டு உணவு சாப்பிட்றதை தவிர்க்கிறாங்க. இதுவும் தவறு. இவங்களுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு. ஜிம்முக்கு போறவங்களுக்கு மற்றவங்களை விட புரதச்சத்து கொஞ்சம் கூடுதலாக தேவைதான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. மற்ற ஊட்டச்சத்துக்களும் உடல்ல சேரும் போது பாதிக்கப்படாம அதுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளையும் நம்ம சாப்பிடணும். அதே நேரத்தில் நாம இந்த புரோட்டீன் பவுடர், புரோட்டீன் ஷேக்கை மட்டுமே அதிக அளவில் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா, அதாவது பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் எடுத்து நம்மளோட உடம்பை கட்டுமஸ்தா மாற்றணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேருக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சிறுநீரகத்தில் கல் உருவாவதுக்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு. அப்புறம் அதிக அளவில் ரத்தத்தில் கொழுப்பு அதிகரிச்சு இதய நோய்க்கு கூட பாதிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஜிம்முக்கு போறவங்க தினமும் 2 முட்டையோட வெள்ளைக்கரு, அப்புறம் பருப்புகள், அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால், அப்புறம் பயிர் வகைகளில் ஒரு 200 கிராம், அப்புறம் ஒரு 300 கிராம் கோழி இறைச்சி இல்ல சிவப்பு இறைச்சி, அதுக்கப்புறம் நவதானியங்கள் கலந்த சத்து மாவு 200 கிராம் சாப்பிட்டுட்டு வந்தாலே அவங்களுக்கு தேவையான புரதச்சத்து கட்டாயமா கிடைச்சிடும். அதனால நாம புரதச்சத்துன்னு சொல்லக்கூடிய இந்த புரோட்டீன் பவுடரை சாப்பிட்றது தவறுன்னு சொல்ல வரல. இருந்தாலும் பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு மேல ஒருத்தர் எடுத்துக்கும் போது அது கட்டாயமா ஒரு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அதிக அளவில் கொண்டு இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஜிம்முக்கு போறீங்கன்னா கட்டாயமா நீங்க நேச்சுரலா கிடைக்கக்கூடிய புரதச்சத்து உணவுகளை எடுத்துக்கோங்க. என்னென்ன உணவுகள் புரதச்சத்து அதிகமான அளவில் இருக்குன்றத பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புரதச்சத்து பவுடர் எடுக்க கூடாதுன்னு சொல்ல வரல. இருந்தாலும் நீங்க சரியான அளவு ஒரிஜினல் பிராண்ட் புரோட்டீன் பவுடர்ஸை யூஸ் பண்ணுங்க. அதுவும் பரிந்துரைக்கப்பட்ட அளவுக்கு மேல எடுக்க வேணாம். ஸோ இந்த வீடியோவில் நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.